அல்லாஹ் பற்றி உண்மையெல்லாத சொல்லக்கூடாது, நபியை பற்றி உண்மையெல்லாத சொல்லக்கூடாது, வேதத்தை பற்றி உண்மையெல்லாத சொல்லக்கூடாது. சாட்சி எப்படி? உங்களுக்கு மனசாட்சி இருக்குல்ல. ஃபேஸ்புக் திறந்தா, யூடியூப்பை திறந்தா, தாடி வச்சா, தொப்பி வச்சா, எதை வேணா பேசுறது. எப்படி? ஒருவாள் ஒரு ஆயத்தோட பேச மாட்டாங்க, கதைகளாக பேசுவாங்க. அல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னாங்க, நபி சொன்னாங்க, நபி சொன்னாங்க, நபி சொன்னதாக, நபி மேலே எவ்வளோ பழி சொல்றாங்க பாருங்க. எல்லாத்தையும் நபி சொன்னதாக சொல்லுவாங்க. ஏன்னா நபி சொன்னா நம்ம ஏற்றுக்கணும்ல. அப்படியே சொன்னோம், நபி சொன்னதாக சொன்னா உண்மையை நம்பிடுவாங்க. கேட்குறவங்க சிந்திக்கணும்ல, அதை யூடியூப்பை பார்க்குறவங்க சிந்திக்கணும்ல. தாடி வச்சு தொப்பி போட்டா எதை சொன்னாலுமே உடனே லைக் போட்டே இருப்பாங்க. அதில் ஆயிரக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, கமெண்ட்ஸ் போட்டே இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் அக்பர், மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ், இது போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இது சரியா தப்பா, இது குர்ஆன்ல இருக்கா இல்லையா, எதையுமே நினைக்க மாட்டாங்க, சிந்திக்க மாட்டாங்க. அவர் தாடி வச்சிருக்காரு, தொப்பி ஒரே காரணத்துக்காக என்ன செய்வாங்க? லைக்கை போட்டுகிட்டே இருப்பாங்க, இல்லை கமெண்ட்ஸ் போட்டே இருப்பாங்க. இது கேட்கணும், கேள்வி கேட்கணும். இது எங்கே இருக்கு? குர்ஆன்ல எங்கே இருக்கு? ஆதாரம் எங்கே இருக்கு? சொல்லுங்க. சொல்லுமா?